إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த மார்க்க வகுப்பில் நமது வாராந்திர இந்த தொடரிலே மிக முக்கியமான ஒரு நூலை நாம் பார்த்து வருகிறோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதத்துல் வாசித்தியா என்ற நூல் இஸ்லாமிய அகீதாவை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அந்த வெற்றி பெற்ற சாராருடைய அகீதா கொள்கை என்ன என்பதை மிக ரத்தின சுருக்கமாக விளக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூலில் இன்று 76வது பக்கம். கால் அல் முசன்னிஃபு ரஹிமஹுல்லா, நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார்கள், சும்ம மின் தரீகி அஹ்லிஸ் சுன்னதி வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய பாதையில் நின்றும் உள்ளதுதான், அவர்கள் பயணிக்கக்கூடிய வழியில் நின்றும் உள்ளதுதான். இத்திபாஉ ஆசாரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தினன் வ ஸாஹிரா என்று சொல்றார். அதாவது அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹுடைய தூதரின் வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்ன செய்வார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறைகளை, அது உள்ளம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அதே போன்று செயல் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அனைத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவார்கள். இப்ப நமக்கு தெரியும், உள்ளம் சார்ந்த விடயங்கள் என்றால் நாம் எதை சொல்வோம்? ஈமான். உள்ளம் சார்ந்த அமல்கள்ல வேற என்ன அமல்களை சொல்வோம்? உள்ளம் சார்ந்த அமல்கள்ல அல்லாஹ்வை பயப்படுதல், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தல், இஹ்லாஸ், உள தூய்மை, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல், இப்படி நாங்கள் உள்ளம் சார்ந்த அமல்கள் நிறைய அமல்கள் இருக்கின்றன, அப்படிதானே? அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தல். எனவே இவ்வாறு இந்த உள்ளம் சார்ந்த அமல்களிலும் அவர்கள் யாரை பின்பற்றுவார்கள்? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர், இந்த சத்திய கொள்கையில் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை. அதே போன்று வெளிப்படையான விடயங்கள் என்றால் எதை சொல்வோம்? இபாதத்துகள் சார்ந்த விடயங்கள், வணக்க வழிபாடுகள் சார்ந்த விடயங்கள், அதே போன்று கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விடயங்கள், ஏனையவர்களோடு உள்ள அந்த தொடர்புகள், இவைகள் அனைத்தையும் அது உள்ளடக்கும். இவற்றில் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். அடுத்து வத்திபாஉ சபீலி சாபிகீனல் அவ்வலீன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? வத்திபாஉ சபீலி சாபிகீன், முன்னோர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். அல் அவ்வலீனடா, சாபிகீன் என்றாலும் முன்னோர்கள், அவ்வலீன் என்றாலும் முதன்மையானவர்கள் தான். மினல் முஹாஜிரீன வல் அன்சார், யார் அவங்க? முஹாஜிர்கள் என்றா யாரு? மக்காவில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள். அன்சார்கள் என்றால்
மதீனாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள். எனவே இவர் இந்த முன்னோர்களுடைய வழிமுறைகளையும் என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சானின். அவர்களை என்ன செய்வார்கள், முன் சென்றவர்கள், அவர்களை இஹ்சான் நல்ல முறையிலே நல்ல விடயங்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இங்கு நபித்தோழர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், நபித்தோழர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் வழியில் பயணித்து. அப்ப எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும், அந்த வழியில் பயணிக்க வேண்டும். அடுத்து வத்திபாவு வசியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் வசியத்தை பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வசியத் என்ன, கட்டளை என்ன, அந்த ஹதீஸை கொண்டு வரார். என்ன ஹதீஸ், அலைக்கும் பிசுன்னதி. நபி அவங்க என்ன சொல்றாங்க, அலைக்கும் பிசுன்னதி, எனது வழிமுறையை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், வசியத்து செய்கிறேன், வலியுறுத்துகிறேன். வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன மின் பஅதி, அப்படின்னு அர்த்தம். அதாவது நேர்வழி சென்ற ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஹலீஃபாக்கள் எனக்கு பிறகு அந்த வரக்கூடிய அந்த நேர்வழி சென்ற அந்த ஹலீஃபாக்களுடைய வழிமுறைகளையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதையும் நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். தமஸ்ஸகு பிஹா, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅது அலைஹா பின் நவாஜித், கடைவாய் பற்களால் என்ன செய்ய வேண்டும், எனது வழிமுறைகளை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, தமஸ்ஸகு பிஹான்ற வார்த்தையும் வருது. வஅது அலைஹா பின் நவாஜித்னா இப்ப கடைவாய் பற்களால் அவனை பிடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்க எதை பிடிக்க வேண்டும், அந்த சுன்னாவை, அந்த எனது வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவு ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை மிக உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். அடுத்து வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர், என்ன அர்த்தம், வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். வஇன்ன குல்ல பித்அத்தின் ضلاலா, புதிதாக உருவாக்கப்பட்ட பித்அத்துகள் ஒவ்வொன்றும் என்னதான், வழிகேடுகள். சரியா, சரி. இப்ப என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த செய்தியில் நாம் பார்க்கின்ற போது இப்ப நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே நமக்கு என்ன சொல்கிறார்கள், எனது வழிமுறை, அதே போன்று யாருடைய வழிமுறை, அந்த ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள். ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள் யாரை குறிக்கும், அது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிக்கும். அவர்கள் என்ன செய்யும், குறிக்கும். அப்ப எனவே அவர்களுடைய அந்த வழிமுறையை நீங்க என்ன செய்யுங்க, உறுதியாக என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த செய்திகள் மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்படிதான். இப்ப நாங்க குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவது என்பது அது அந்த யாருடைய விளக்கத்தோடு இருக்க வேண்டும் சொல்லுங்க, சஹாபாக்களுடைய விளக்கம், சஹாபாக்களுடைய புரிதல் என்பது முக்கியமானது. சஹாபாக்களுடைய புரிதல் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரவர் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அவங்க விரும்பிய விளக்கத்தை சொல்ல முற்பட்டாங்கன்னா என்ன நடக்கும், வழிகேடு ஏற்படுமா இல்லையா, வழிகேடு ஏற்படும். அப்ப எனவே நாம் என்ன பார்க்க வேண்டும், சஹாபாக்கள் இதை எப்படி புரிந்தார்கள், சஹாபாக்கள் இதை எப்படி விளங்கினார்கள் என்பது மிக முக்கியமானது. நன்றாக இதை வந்து சிந்தனையில வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா மிக அடிப்படை, குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட என்ன செய்யறாங்க, தங்களுடைய மனோ இச்சைகளை அதற்கு விளக்கமாக கொடுத்து மக்களை வழிகெடுக்கிறாங்க. அவங்களும் வழிகெட்டு போகக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. இதை நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வயஅலமூன, அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவங்கன்னா யாரு யாரு, இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற அந்த சத்தியத்திலே உள்ள இந்த கூட்டத்தினர், அன்ன அஸ்தகல் கலாம், வார்த்தைகளிலே மிக மிக உண்மையான வார்த்தை கலாமுல்லாஹ், யாருடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். வஹைரல் ஹதியி, வழிகாட்டல்கள்ல மிகச் சிறந்த வழிகாட்டல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய வழிகாட்டல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
அதே போன்று வயுஸிரூன கலாமல்லாஹி அலா கைரிஹி மின் கலாமி அஸ்னாஃபின் நாஸ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட மனிதர்களுடைய வார்த்தைகளை அவர்கள் முற்படுத்த மாட்டாங்க. யாருடைய வார்த்தையை முற்படுத்த மாட்டாங்க? மனிதனுடைய வார்த்தைகளை முற்படுத்த மாட்டார்கள். அதே போன்று வயுகத்திமூன ஹதிய முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹதி குல்லி அஹத், யாருடைய வழிகாட்டலை விடவும் என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை விட யாருடைய வழிகாட்டலை என்ன செய்ய மாட்டாங்க? முற்படுத்த மாட்டாங்க. நபியுடைய வழிகாட்டல் அதுக்குத்தான் முதலிடம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுத் தந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் அதை மிக உண்மையாக நம்புவதோடு அதை செவியேற்பார்கள், அதற்கு கட்டுப்படுவார்கள். சரி, இப்ப இந்த இரண்டையும் என் அருமையான சகோதரர்களே பற்றி பிடிக்கக்கூடியவங்க எப்படி அழைக்கப்படுவார்கள்? இப்ப நாங்க அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்றோம். இமாம் அவங்க ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க, சும்மு அஹ்லல் கிதாபி வஸ் சுன்னா. அஹ்லல் கிதாபி வஸ் சுன்னா என்ன அர்த்தம்? வேதத்தையும் சுன்னாவையும் உடையவர்கள், அதாவது வேதத்தையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தவர்கள் என்பது இதனுடைய பொருள். அடுத்து வசும்மு அஹ்லல் ஜமாஅ, அடுத்து என்ன வார்த்தை? அஹ்லல் ஜமா. ஜமாஅ என்ன? கூட்டமைப்பு இல்லையா? ஜமாஅத் என்பது கூட்டம். லிஅன்னல் ஜமாஅத ஹியல் இஜ்திமா, ஜமாஅ என்பது அதுதான் அந்த கூட்டமைப்பு. புரியுதா அவங்க சொல்றது? ஜமாஅத்துக்கு எதிரானது என்ன? வதித்துஹா அல் ஃபுர்கா, ஜமாஅத்துக்கு எதிரானது என்ன? பிரிந்து செல்லுதல். புரியுதா அவங்க சொல்றது? பிரிந்து செல்லுதல் என்பது இதற்கு எதிரானது. எனவே நறுமையான சகோதரர்களே, வஇன்கான லஃப்துல் ஜமாஅத்தி கத் சார இஸ்மன் லினஃப்ஸில் கௌமில் முஜ்தமிஈன். இங்க ஜமா என்பது யாருக்குரிய பேர் சொல்லுங்க? ஒன்றாக செயல்படக்கூடியவர்களுக்குரிய பேராக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே நன்றா இப்ப சொல்லுங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்றா என்ன அர்த்தம்? அஹ்லுஸ் சுன்னா சுன்னாவை சார்ந்தவர்கள், ஜமாஅ என்ன? அந்த கூட்டமைப்பு. புரியுதா சொல்ற? அந்த சஹாபாக்கள் என்ற ஜமா இருக்கிறதே, அந்த ஜமா எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினார்கள் அது போன்று என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் சமி அங்க பயணிச்சு கொடுக்குது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் என்னென்ன? அல் குர்ஆன் சுன்னா. மூன்றாவது பாருங்க, வல் இஜ்மாஉ ஹுவ அல் அஸ்லு ஸாலிஸ் அல்லதி யுஅ்தமது ஃபில் இல்மி வத்தீன். அல்லதி யுஅ்தமது ஃபில் இல்மி வத்தீன். இப்ப இஜ்மாண்டா என்ன? அதாவது இஜ்மா என்றால் ஒருமித்த கருத்து. இஜ்மா என்பது என்ன? ஒரு கருத்தில் ஒன்றுபடுவது. எனவே இது மூன்றாவது மூலாதாரம், மூன்றாவது அடிப்படை மார்க்கத்துடைய இந்த இல்மிலும் தீனிலும். இப்ப நீங்க எடுத்து பார்க்கலாம், இப்ப இஜ்மா என்று சொல்லுகின்ற போது நறுமையான சகோதரர்களே, அதை பற்றி அவர் பின்னால சொல்றாரு. நாம் இதற்குரிய ஆதாரங்களையும் நாம் என்ன செய்யலாம்? நாம் பார்க்கலாம். இதற்குரிய ஆதாரங்களையும் நாம் பார்க்கலாம். இப்ப அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். எப்படி சொல்றான்? வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். என்ன அர்த்தம்? மூமின்கள் அல்லாதவருடைய பாதையை யார் பின்பற்றுவார்களோ, மூமின்கள் அல்லாதவர்களுடைய பாதையை யார் பின்பற்றுவார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர்களுடைய போக்கிலே நாம் அவர்களை விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா, அவங்க எங்க போய் சேருவாங்க? நரகத்தில் போய் சேருவார். இது நீங்க எடுத்தீங்கன்னா இது பாதுகாப்பு. இஜ்மான்றது என்ன தெரியுமா? இஜ்மா என்பது என்ன? மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தான் இஜ்மா. என்னது? மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தான் என்ன? இஜ்மா. புரியுதா அவங்க சொல்றது? எனவே ஒருவர் என்ன செய்யறாரு? புதிதாக ஒரு வழிகட்ட கருத்தை சொன்னால் அந்த கருத்திலிருந்து சமூகம் பாதுகாக்கப்படும். எதன் மூலம்? இஜ்மா. குர்ஆன் சுன்னா. இந்த குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்கக்கூடியதாக எது இருக்கிறது? இஜ்மா என்பது இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? இப்ப சொன்ன வசனம் எப்படி? மூமின்கள் அல்லாஹ்வுடைய வழியை யார் பின்பற்றுவார்களோ. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இவ்வளவு காலம் நாங்க இருக்கிறோம். இப்படி இருக்கும் போது
மார்க்கத்திலே இல்லாத ஒரு புதிய கருத்தை ஒருத்தன் வந்து சொல்றான்னு வைங்களே, ஒரு கருத்தை சொன்னால் அதை நாம் வழிகேடு என்று முடிவு செய்வதற்கு நாம் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. ஏன்? அதாவது இது மூமின்களுடைய வழி அல்லாத ஒன்றை சொல்கிறான், மூமின்களுடைய வழி அல்லாத ஒன்றை சொல்கிறான் என்றால் அது என்ன? அது வழிகேடு. இது நாங்கள் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இமாம் அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வஹும் யஸினூன பிஹாதிஹில் உஸூலி ஸலாஸா ஜமீஅ மா அலைஹின் நாஸ். அப்ப அதாவது இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்ற வெற்றி பெற்ற சாரார் இந்த மூன்று அடிப்படைகளை தான் அளவுகோலாக கொள்வார்கள். இந்த மூன்று அடிப்படைகள் என்னென்ன சொல்லுங்க? குர்ஆன், சுன்னா, அதே போன்று இஜ்மா. அதாவது மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்து இருக்கிறதே, புரியாம சொல்ல மக்கள் என்று சொன்னால் நாங்க அதை பின்னாடி இன்னும் விளங்கப்படுத்துவோம். அப்ப எனவே இவர்கள் இந்த சமூகம் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த மூன்று தான் இவர்களுடைய அடிப்படைகளாகும். மின் அக்வாலின் வ அமாலின் பாத்தினத்தின் அவ் ஸாஹிரத்தின் மிம்மா லஹு தஅல்லுகு பித்தீன். அதாவது எப்படிப்பட்ட மறைமுகமான வெளிப்படையான சொல் சார்ந்தவைகள், செயல் சார்ந்தவைகள், இதோடு தொடர்பட தீனோடு தொடர்படக்கூடிய இந்த விடயங்களில் இதுதான் இவர்களுடைய அளவுகோலாக இருக்கும், இதுதான் இவர்களுடைய அளவுகோலாக இருக்கும் என்பதை இங்க என்ன செய்யறாங்க? குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஒரு பகுதி. அதே போன்று இஜ்மா அல்லதி யன்தபிது ஹுவ மா கான அலைஹி அஸ்ஸலஃபு ஸாலிஹ். அதாவது இங்கு இஜ்மாவுக்குரிய அடிப்படை என்னவென்று சொன்னாலே நறுமையான சகோதரர்களே, முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால், முன் சென்ற நல்லவர்கள், முன் சென்ற நல்லோர்கள் ஒன்றுபட்டார்களே அதுதான், முன் சென்ற நல்லோர்கள் ஒன்றுபட்டார்களே அதுதான். இதுல மிக முக்கியமாக வரக்கூடியவர்கள் அந்த 3 நூற்றாண்டுகளை, சிறந்த 3 நூற்றாண்டுகளை சார்ந்தவர்கள். அதுல முதன்மையானவங்க யாரு? சஹாபாக்கள், அடுத்ததாக தாபிஈன்கள், அதுக்கு அடுத்ததாக தபவு தாபீன்கள். அதிலே முதன்மையானவர்கள் சஹாபாக்கள் தான் என்று சொல்லிவிட்டு ஏன் சொல்றாங்க? இது பஅதஹும் கஸுரல் இஹ்திஃபால் கஸுரல் இஹ்திலாஃப் வன்தஷரத்தில் உம்மா. ஏனென்றால் பிறகு என்ன நடந்து விட்டது? நிறைய முரண்பாடுகள், நிறைய பிளவுகள் ஏற்பட்டு விட்டன. அப்ப உம்மத்திலே பிளவுகள் வந்த காரணத்தால் ஆரம்பத்துல அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நெருங்க அது என்னதான் சொல்லுங்க? சமூகம் ஒன்றுபட்டு இருந்தது, பிளவுகள் அங்கு இருக்கல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு தூரமாக என்ன நடந்தது? பிளவுகள் அதிகமாகின என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போது நாம் இந்த படித்த இந்த முக்கியமான பகுதி, இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இப்ப நாங்க இந்த படித்த இந்த பகுதியை கொஞ்சம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க அதாவது என்னென்ன அடிப்படைகளை இங்கு சொல்கிறார்கள்? அதாவது இதுல முதலாவது இத்திபா ஆசாரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒருவருடைய உள்ளம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், செயல் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், இதிலெல்லாம் அவர் யாரைத்தான் பின்பற்றுவார்? அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் பின்பற்றுவார், அல்லாஹ்வுடைய ரசூலைத்தான் பின்பற்றுவார். அதற்கு அடுத்து யார சொல்றாங்க? அதாவது முன் சென்ற நல்லோர்கள், அந்த முன் சென்றோர் இருக்கிறாங்களே, முன் சென்ற முஹாஜிர்கள், அதே போன்று யாரு? அன்சாரிகள். அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை பின்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் என்ன? எனது வழிமுறையை பின்பற்றுங்கள். அடுத்து யாருடைய? நேர்வழி பெற்ற அந்த 4 ஹலீஃபாக்கள், அந்த ஹலீஃபாக்கள் நேர்வழி பெற்ற அந்த ஹுலஃபாக்களுடைய, எனக்கு பிறகு வந்த ஹுலஃபாக்களுடைய ஹலீஃபாக்களுடைய வழிமுறையை நீங்க என்ன செய்யுங்க? பின்பற்றுங்கள். புரியுதா அவங்க சொல்றது? பின்பற்றுங்கள் என்று இதுல என்ன செய்யறாங்க? குறிப்பிட்டு விட்டு எந்த அளவுக்கு சுன்னாவை பற்றி பிடிக்கணும்னு சொன்னாங்க? கடைவாய் பற்களால் அந்த அளவுக்கு உறுதியாக சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். எதை ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க? மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகளை, பித்அத்துகளை என்ன செய்தார்கள்? எச்சரித்தார்கள். பித்அத்துகள் ஒவ்வொன்றும், பித்அத்துகள் அனைத்தும் என்னதான்? வழிகேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே,
அதே போன்று அடுத்து நாங்க என்ன படிச்சோம்? இதுல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எப்படி நம்பிக்கை கொள்வார்கள்? என்ன எப்படி நம்பிக்கை கொள்வாங்க? அதாவது உண்மையான வார்த்தை, மிக மிக உண்மையான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கின்றனவே, அது மிக மிக உண்மையான வார்த்தைகள். அல்லாஹ் சொல்லிவிட்டால் என்னதான் அது உண்மையானது, அது மிக மிக உண்மையானது என்று உறுதியாக நம்புவார்கள். அதே போன்றுதான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த சுன்னா இருக்கிற நேர்வழி, அந்த நேர்வழிதான் சிறந்த நேர்வழி என்றும் அதைவிட சிறந்த ஒரு நேர்வழி இருக்க முடியாது என்பதையும் அவர்கள் நம்புவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் நாங்க இப்ப சும்மா சொல்லிட்டு போற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாம் எங்க கவனிக்கணும் என்று சொன்னால், அதாவது வழிகேடுகள் வருகின்ற போது, ஃபித்னாக்கள் வருகின்ற போது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க நாங்க இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் நம்மிடம் உள்ள விஷயங்கள் என்று நாங்க என்ன செய்யறோம்? சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு போகிறோம். ஆனா இதெல்லாம் எங்கு உரசி பார்க்கப்படும்? ஃபித்னாக்கள் வழிகேடுகள் வருகின்ற போது நாம் எப்படி செயல்படுகிறோம், அந்த இடத்தில் நமது செயல்பாடுகள் எப்படி என்பது அதுதான் இங்கு மிக முக்கியமானது என் அருமையான சகோதரர்களே. எனவே ஏண்டா ஷைத்தான் வந்து வழிகெடுப்பதற்கு என்ன செய்வான் என்றால் வழிகேடர்களை பயன்படுத்துவான் இல்லையா? நாவன்மை மிக்கவர்களை பயன்படுத்துவான், நாவன்மை மிக்கவர்களை எல்லாம் பயன்படுத்துவான். எனவே நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த மார்க்கத்துடைய இந்த அடிப்படைகள்ல மிக உறுதியாகவும் தெளிவாகவும் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நான் இங்கு உங்களுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த வெற்றிக்குரிய சாரார் கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்புகள்ல அதே போன்று நாம் சொன்னோம், இஜ்மாவை பற்றி சொன்னோம். இஜ்மாண்டா என்ன? சமூகம் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய கருத்து. குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்கக்கூடியது. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன, சிலர் எப்படி சொல்வார்கள், இவர்கள் மூன்றாவது ஒரு மூலாதாரத்தை சொல்றாங்கன்னா அந்த மூலாதாரம் என்ன? நல்லா சொல்லுங்க. அந்த மூலாதாரம் குர்ஆன் சுன்னாவை, மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மூலாதாரம், மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மூலாதாரம் அது. ஏன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் அதுல என்ன செய்திருக்கிறது? அதுல ஒன்றுபட்டு இருக்கிறது. எனவே அப்படியான ஒன்றுபட்ட ஒரு விஷயத்துல ஒருத்தன் வந்து மாற்றமான ஒரு கருத்தை சொல்வான் என்றால் அது என்ன? வழிகேடு. அது என்ன? வழிகேடு. ஏனென்றா நீங்க எடுத்து பாருங்க, ஏனைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் அவைகள்ல இருந்து மக்கள் வழிகட்டு போவதற்கு ஆரம்பத்துல அல்லாஹ் அருளிய அந்த வேதங்கள் அதிலெல்லாம் அவர்கள் வழிகட்டு போவதற்கு இவைகள் எல்லாம் பிரதான காரணமாக அமைந்திருந்தன என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் பாதுகாக்கப்படவில்லை. அவங்களோட சொந்த கருத்துக்களை அதை என்ன செய்தார்கள்? அதிலே நுழைத்தார்கள். இங்க வந்து சொந்த கருத்துக்களை நுழைக்க முடியாது. ஏன்? இது பாதுகாப்பாக இருக்கிறது என்ற அடிப்படை. இதைத்தான் இதுல மிக முக்கியமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்புல இந்த பகுதியை தொடர்ந்து அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள் 78ஆம் பக்கத்துல, இந்த அடிப்படைகளோடு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். என்ன செய்வாங்க? நன்மையை ஏவுவார்கள், தீமையை என்ன செய்வார்கள்? தடுப்பார்கள். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, இது யாருடைய பண்பாக இங்கு சொல்லப்படுகிறது? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய பண்பாக இங்கு இதை குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல் மஅரூஃப், நன்மை என்றால் என்ன? நன்மை என்றால் என்னன்னு சொல்லுங்க. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, குல்லு மா அமர பிஹி அஷ்ஷர வஹும் யஅமுரூன பிஹி. மார்க்கம் எதையெல்லாம் ஏவியதோ அதை அவர்கள் ஏவுவார்கள். மார்க்கம் எதையெல்லாம் ஏவியதோ அதை அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏவுவார்கள். அதே போன்று முன்கர் என்றால் என்ன? இதற்கு நேர் எதிராக எப்படி சொல்லுவாங்க? குல்லு மா நஹா அன்ஹு ஷரஅ வஹும் யன்ஹவுன அன்ஹு. மார்க்கம் எதையெல்லாம் தடுத்ததோ அதை என்ன செய்வார்கள்? அதை விட்டு மக்களை தடுப்பார்கள். இப்போ குர்ஆன்ல நீங்க பாருங்க, இதுல அந்த விரிவுரையில ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதனுடைய விரிவுரையில சொல்லும் போது சொல்றாரு, குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும் 104வது வசனம் 3வது அத்தியாயம், அல்லாஹ் சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டத்தினர் இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், என்ன? நன்மையின்பால் அழைப்பவர்களாக. இங்கு கைர் என்பதற்கு என்ன விளக்கம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால் அல் இஸ்லாம். இந்த விளக்கத்தை சொல்கிறார். என்ன விளக்கம்? அல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பால் அழைப்பார்கள்.
வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு என்ன செய்வார்கள், தடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல அஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சில நிபந்தனைகளை கொண்டு வருகிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இந்த தகுதிகள் அவர்களிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் முதலாவதாக சொல்கிறார், அன் யகூன ஆலிமன் பிஹுக்மி ஷரஇ ஃபீமா யஅமுரு பிஹி அவ் யன்ஹா அன்ஹு. அதாவது அந்த மார்க்க சட்டம் எதை ஏவுகிறது, எதை விட்டும் தடுக்கிறது என்ற அந்த இல்ம் அவரிடம் இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப நன்மை என்று ஏவுவதாக இருந்தால் முதல்ல என்ன தெரிய வேண்டும், இது நன்மை என்று தெரிய வேண்டும். ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால் என்ன தெரிய வேண்டும், இது தீமை என்பது தெரிய வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இங்கு இதை முதலாவது நிபந்தனையாக இங்கே சொல்கிறார். இதுல முதல் நிபந்தனை என்னப்ப, அதை பற்றிய இல்ம், அப்படித்தானே, நன்மையை பற்றிய இல்ம், தீமையை பற்றிய அந்த இல்ம் அவரிடம் இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ஒரு மனிதரை பொறுத்தவரையில இப்ப ஒரு மனிதர் ஒரு விடயத்தை செய்கின்ற போது அது தவறு பாவம் என்று தெரிந்தால்தான் அவருக்கு என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். அதே போன்றுதான் நன்மையை ஏவக்கூடிய விஷயம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம்தான், யாருக்கு இதை சொல்ல போகின்றாரோ அவரை பற்றியும் தெரிய வேண்டும். யாருக்கு இதை சொல்ல போகின்றாரோ அவருடைய நிலையை பற்றியும் தெரிய வேண்டும். உதாரணமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையில் அவர் முக்கல்லஃப் என்ன, முக்கல்லஃப் அந்த சட்டத்துக்குள் அவர் வருவார், அந்த பக்குவத்தில் அந்த பருவத்தில் இருக்கிறாரா, புரியுதா சொல்றது, அந்த பருவத்தில் அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதும் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும். அதே போன்ற நறுமையான அதை செய்தவர் இருக்கிறாரே, அதை செய்தவருடைய அந்த பின்னணி, இவர் இதை எதனால் செய்தார், இதை அவர் எதனால் செய்தார் என்ற அந்த ஒரு இல்மும் இருக்க வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஒரு தடவை மிம்பர்ல இருக்கும் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்ற போது, அதாவது ஒருவர் வருகிறார், ஒருவர் வந்து அமர்ந்து விடுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி அஸல்லைத்தன்னு கேட்கிறான். அஸல்லைத்த, நீ தொழுதாயான்னு கேட்கிறான். பாருங்க, ரசூல் என்ன கேட்கிறாங்க, நீ தொழுதாயா? அப்படி கேட்ட பிறகு அவர் இல்லை என்றார். அப்ப இல்லை என்றவுடன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எலும்பி 2 ரக்காத்துகள் என்ன செய்யுங்க, அவசரமாக தொழுது கொள்ளுங்கள். அப்ப தெரிய வேணுமா இல்லையா, புரியுதா அவங்க சொல்றது. இப்ப நமக்கு இப்ப நாங்க என்ன செய்யறோம், மஸ்ஜிதுக்கு போறோம்னு சொன்னா, இப்ப மஸ்ஜிதுல வந்து ஒருத்தர் நமக்கு முன்னாலே வந்து என்ன செஞ்சிட்டாரு, நமக்கு நல்லா தெரியுது, மஸ்ஜிதுல இருந்து வெளியில இருந்து தான் வந்தாரு, வந்து நேரடியாக உட்கார்றாரு என்று சொன்னால் என்ன செய்யறது, சொல்லலாம், புரியுதா சொல்றது. சில நேரங்கள் நீங்க பார்க்கலாம், இது நீங்க இப்ப நாங்க உம்ராவுக்கு போவோம் தானே, இப்ப உம்ராவுக்கு செல்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இஹ்ராம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க தானே. ஆண்களை பொறுத்தவரை இஹ்ராமோடு தான் அனுமதிப்பான். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, சில நேரங்கள்ல அவங்க தவாப் செய்வாங்க, தோல் பூஜ்யத்தை மூடிக்கொண்டு செய்வாங்க, தோல் பூஜ்யத்தை வலது பூஜ்யத்தை மூடிக்கொண்டு செய்வாங்க. இப்ப அந்த அது வந்து ஒரு சுன்னத்தான தவாஃபாக இருக்கலாம். நாங்க நினைப்போம், இவருக்கு இது கூட தெரியாம இருக்க நினைப்போம். அப்ப அந்த வலது பூஜ்யத்தை திறந்திருப்பது என்பது எந்த தவாஃப்ல தான், அந்த உம்ராவுக்குரிய தவாஃப் தான், அந்த ஆரம்ப தவாஃப்ல தான் வலது பூஜ்யம் திறந்து இருக்க வேண்டும். ஒருத்தர் அதுக்கு பிறகு ஒரு சுன்னத்தான தவாஃப் செய்கிறார் வைங்களே, அவர் அதை திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனவே இங்க அந்த இல்ம் அவரிடம் இருந்தால் புரிந்து கொள்வார், புரியுது அவங்க சொல்றது. அப்ப இது போன்று இப்ப சில நேரங்கள்ல நாங்க அதை அவருக்கு சொல்றதுக்கு முன்னால இதை கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. இப்போ உள்ள சூழல், இப்போ உள்ள அந்த சூழ்நிலை சிலவங்க சுன்னத்தான தவாஃப் செய்யறதுக்காக இஹ்ராமோடு போவாங்க, புரியுது அவங்க சொல்றது. அப்ப எனவே இது போன்ற விடயங்கள் சில நேரங்கள் நாங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னால் அது பற்றி என்ன தேவைப்படுது, அந்த இல்ம் நமக்கு தேவைப்படுகின்ற சூழல் இருக்கிறது. அப்ப அதுவும் இதில் என்ன செய்யப்படும், கவனத்தில் கொள்ளப்படும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதுல 4வதாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த சக்தி அவரிடம் இருக்க வேண்டும், அதற்குரிய அந்த சக்தி இருக்க வேண்டும். சில நேரம் என்ன செய்யலாம், அவருக்கு அதை கையாள தடுக்க சக்தி இருக்காது, நாவால சொல்லி அதை தடுப்பதற்கு சக்தி இருக்காது என்றால், குறைந்தபட்சம் உள்ளத்தால் என்ன செய்து வெறுக்கக்கூடிய நிலை
கடைசி படித்தரமாக இதில் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் கவனத்துல கொள்ளப்படும். சில நேரங்கள்ல தடுக்க போய் வீணாக பிரச்சனை அடிபடக்கூடிய நிலைகள் எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுது? உனக்கு கையால தடுக்க முடிந்தால் நீ தடு, சக்தி இல்லையா என்ன செய், வாயால சொல்லு. அதற்கும் சக்தி இல்லையா என்ன செய்யணும்? உள்ளத்தால் அதை வெறுத்தால் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாங்கள் பாவத்தை வெறுத்தால் அந்த அதை அங்கீகரிக்கிற மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா அதை அங்கீகரிக்கிற ஒரு நிலை உருவாகிவிடும். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக இதுல இன்னொரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், இந்த நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்பது அதைவிட மோசமான ஒரு கேட்டை ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடாது. புரியுதா சொல்றது? அதைவிட மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடாது. அதையும் கவனத்துல என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். உதாரணமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தாத்தாரிகள் இருக்கிறாங்க, தாத்தாரியர்கள், அவர்களுடைய அந்த வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சு பார்க்கும் போது இவர்கள் மிக மோசமானவர்கள், முஸ்லிம்களை கொன்று குவித்தவர்கள். இந்த தாத்தாரியர்கள் மதுபானம் அருந்தி கொண்டிருக்கின்ற போது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்றால், இவர்களை இதை விட்டு தடுக்காதீர்கள், இதை விட்டு இவர்களை தடுக்காதீர்கள். ஏனென்றால் அப்படி இல்லாமல் இருக்கும் போது முஸ்லிம்களுக்கு என்ன செய்வாங்க, மிக பெரும் கொடுமை, இவர்கள் அநியாயங்களை செய்வார்கள். புரியுதா சொல்றது? இந்த நிலையில இருக்கிறதால யாரு இங்க நிம்மதியா இருக்கிறாங்க? முஸ்லிம்கள் நிம்மதியா இருக்கிறான். அதை விட்டு அவளை தடுத்தீங்கடா என்ன செய்வான்? முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பிப்பான். அதை விட மோசமான நிலை விளைவு. புரியுதா சொல்றது? அப்ப இது போன்ற சில நேரங்களில் நாங்க தீமையை நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றதையும் கவனத்தில் கொள்ள. புரியுதா சொல்றது? என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு முறை என்ன சொன்னாங்க, மதுபானம் அருந்தக்கூடிய ஒரு தோழர் இருந்தார். அவர் அடிக்கடி அழைத்து வரப்படும் என்ன செய்யாங்க, அவருக்கு செருப்புகளை கொண்டு எரிஞ்சாங்க. இப்படி எல்லாம் செய்யும் போது ஒருவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசினார். அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார். நீங்க என்ன செய்யக்கூடாது, ஷைத்தானுக்கு உதவியாக இருந்து விடாதீர்கள், ஷைத்தானுக்கு உதவியாளர்களாக இருந்து விடாதீர்கள். அப்ப ஷைத்தானுக்கு உதவியாளர்களாக இருப்பது என்றால் என்ன? சிலரை பாருங்க, பள்ளிக்கு தொழ வருவாங்க, பள்ளிக்கு தொழ வந்தோடனே ஒரு என்ன செய்யறது, ஒரு கிண்டல். இவ்வளவு காலத்துக்கு போற இப்பதான் வாரீங்க என்ன செய்யறது, அவன் திரும்ப இப்படி சிலர் இருக்கிறாங்க. அதாவது அந்த வார்த்தைகள் இல்லைங்க சொல்றது, அவரை நன்மையை விட்டு திரும்ப வராமலாக்கக்கூடிய மாதிரி சிலருடைய செயல்பாடு, சிலருடைய வார்த்தைகள். எனவே நறுமையான நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்ற விஷயம் இருக்கிறதே, அது அதை விட மோசமான விளைவுகளை என்ன செஞ்சிடக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது, பகிரங்கமாகவே ஒருத்தருக்கு சொல்றது இல்லைங்களா, மறைமுகமாக சொன்னா கேட்டுக்கொள்வார். மறைமுகமாக சொன்னா கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு பகிரங்கமாக சொல்லும் போது என்ன நடக்கும், அவர் அதன் மூலம் கேவலப்படுவார், ஒரு தலைக்குனிவு ஏற்படும், தொடர்ந்து அந்த பாவத்தில் நீடிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆமுடைய 108வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது, வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் அழைக்கின்றார்கள், வணங்குகின்றார்கள், அவற்றை நீங்கள் ஏச வேண்டாம், அவர்களை நீங்கள் அவற்றை திட்ட வேண்டாம். என்ன காரணம்? பயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம், அறிவின்றி ஞானமின்றி அவர்கள் அந்த விரோதத்தால் அல்லாஹ்வை ஏசுவார்கள். யார் ஏசுவாங்க? அல்லாஹ்வை ஏசுவார்கள். பாருங்க, அதில் ஏற்படக்கூடிய மோசமான அந்த விளைவு, மோசமான விளைவு. இது போன்ற விடயங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான அடிப்படைகளை இந்த விரிவுரையில ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அந்த பண்பாக இங்கே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், மார்க்கம் கடமையாக்கியவைகளை மக்களுக்கு அவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில, எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் பிற மக்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவர்களாக, நலவை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார், தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை. எனவே நறுமையான அதே போன்று அடுத்ததாக வயரவுன இகாமத்தல் ஹஜ்ஜி வல் ஜிஹாதி
والجمع والأعياد مع الأمراء أبرارا كانوا أو فجارا ويحافظون على الجماعات. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய நம்பிக்கையை சொல்லும்போது சொல்றாரு, அவங்க ஹஜ்ஜையும் அதே போன்று ஜிஹாதையும் ஜும்மா தொழுகைகளில் கலந்து கொள்வதும் பெருநாள் தொழுகைகளில் கலந்து கொள்வதும் யாரோடு தான்? ஆட்சியாளர்களோடு. யாரோடு? மஅல் உமரா, ஆட்சியாளர்களோடு. அந்த ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், அல்லது மோசமானவர்களாக இருக்கலாம். புரியுதா சொல்றது? ஏன்? இவர்கள் இங்கு ஜமாஅத்தை பாதுகாப்பார்கள். எதை பாதுகாப்பாங்க? இஸ்லாமிய கூட்டமைப்பை பாதுகாப்பார்கள். அதிலிருந்து வெளியே செல்ல மாட்டார்கள். இது முக்கியமான ஒரு விஷயம், அருமையான சகோதரர்களே. எனவே பாருங்க, ஹஜ் எழுது, ஹஜ்ஜை அடுத்து என்ன? ஜிஹாத். இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஆட்சி தேவை. இதுக்கு என்ன தேவை? ஆட்சி தேவை என்பதை இங்கு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் மதீனாவில இருந்து ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜுக்கு அனுப்பும் போது யாருடைய தலைமையில் அனுப்பினாங்க? ஒரு தலைமையில தான் அனுப்பினாங்க. யாருடைய தலைமையில? அபூபக்கர் தலைமையில் தான் என்ன செஞ்சாங்க? அனுப்பினாங்க என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று மக்கா என்பது அங்கு இஸ்லாமிய ஆட்சிக்குள் தான் என்ன செய்தது? இருந்து அது நிறைய அறிவிப்புகள் செய்யப்பட்டன. ஆனா அவங்களோட தலைமையில் அனுப்பப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற நன்மையான ஜிஹாதாக இருந்தாலும், ஜிஹாத் என்பது என்ன? தனிப்பட்ட ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவல்ல. இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்ய வேண்டும்? அதை கட்டளையிட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி அதை சொல்ல வேண்டும். அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகையாக இருக்கலாம், அயாதுகளாக இருக்கலாம் என்ற இந்த அடிப்படைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை பொறுத்தவரையில ஒரு இஸ்லாமிய ஆட்சி, அந்த ஆட்சியில் உள்ளவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அந்த தீமை யாரோடு? அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்குரிய அந்த முயற்சிகளை ஆலிம்கள் மேற்கொள்வார்கள், உலமாக்கள் மேற்கொள்வார்கள். அதே போன்று ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வருதுன்னா, அவங்களுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டும். தெளிவான குஃப்ரான விஷயத்தை செய்யாத வரை அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். இதெல்லாம் எதற்காக? இது ஜமாஅத்துடைய நன்மைக்காக. இதை நான் சொல்றது, விலகி செல்வதால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்ற அடிப்படையில். எனவே நறுமையான இதோடு நாங்க இந்த பாடத்தை இதுல நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கின்ற பாடம் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற அந்த நூலுடைய சுருக்கம். நாங்க கடைசியாக எதுல நாங்க நிறுத்தினோம்? சென்ற வகுப்புல என்ன தலைப்புல நிறுத்தினோம் என்று ஞாபகம் இருக்குதா? இது தொடர்பாக கடைசியா படிச்சோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையின் அந்த மகத்தான வழிகாட்டல்கள் சுன்னாக்கல்ல. நாங்க சென்ற வகுப்பில் கடைசியாக படித்தது நபி அவர்களுடைய பிரயாணத்தில் நபி அவங்களுடைய வழிகாட்டல்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள். அதுல 14 விஷயம் படித்தோம். எத்தனை விஷயம்? 14 விஷயம் படித்தோம். 15வது விஷயம் நாம் இன்று படிக்க வேண்டும். 15வது விஷயம் இன்று படிக்க வேண்டும். அந்த 15வது விஷயம் என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு வலம் யகுன் மின் ஹதிஹி அல் ஜம்உ ராகிபன் ஃபீ ஸஃபரிஹி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? இப்ப ஒரு பிரயாணியாக இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல அவங்க பிரயாணியாக இருக்கக்கூடிய நிலையிலே, புரியுதா சொல்றது? அவங்க என்ன செய்யல என்று சொன்னால், தொழுகையை ஜம்மு செய்யவில்லை. என்ன செய்யல? தொழுகையை சேர்க்கவில்லை. அதே போன்று ஒரு இடத்துல இறங்குறாங்க இல்லைங்களா? ஒரு இடத்துல இறங்குறாங்கன்னா அங்கதான் தங்க போறாங்கடா, அங்க என்ன செய்யல? ஜம்மு செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் ஜம்மு எங்கு செய்தார்கள் என்றால், வைன்னமா கானல் ஜம்மு இதா ஜத்த பிஹி ஸைர். அந்த பயணத்துல இருக்கும் போது என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் ஜம்மு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அதாவது இப்ப பிரயாணத்தில் இருக்கும் போது, இப்ப லுஹர தொழுறாங்கன்னு வைங்களே, பிரயாணத்தில் இருக்கிறாங்க, பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க என்றால் இப்ப லுஹர தொழுதா அடுத்து என்ன செய்வாங்க? அசரை ஜம்மு செய்வார்கள். அதே போன்று வகான இதர் தஹல கப்ல அன் தஸீக ஷம்ஸ். நபி அவங்க சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால், அதாவது லுஹருக்கு முன்னால பயணத்தை ஆரம்பித்தால் லுஹரை அசர் வரை பிற்படுத்துவாங்க. அஹர லுஹர இலா வக்தில் அசர். சரியா? பிறகு இறங்கி என்ன செய்வாங்க? ஜம்மு செய்வார்கள். வ இன் ஸாலத்தி ஷம்சு கப்ல அன் யர்தஹில. இல்லைங்க சொல்றது, அவங்க பயணிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்ய? லுஹர் வந்து விட்டால் சல்லல் லுஹர, லுஹரை தொழுது விட்டு என்ன செய்வாங்க? பயணத்தை, இங்க ஜம்மு வரல, லுஹரை தொழுது விட்டு சும்ம ரகிப, பிறகு வாகனத்தில் ஏறி பயணிப்பார்கள் என்பதை நீங்க இதுல புரிந்து கொள்ள.
வகான இதா அஜலஹு ஸைரு அஹ்ரல் மக்ரிப். ரசூலுல்லாஹ் மக்ரிபுக்கு முன்னால பயணம் போயிட்டாங்கன்னு வைங்களேன், மக்ரிபை பிற்படுத்துவாங்க. எதோடு சேர்த்து தொழுவாங்க? இஷாவோடு சேர்த்து தொழுவார்கள். இது என்ன? இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். இதுல வேறு வேறு சட்டங்கள் இருக்கு, சில சில சட்டங்கள்ல மாறுபடும். ஆனா இதை நாங்க என்ன செய்யணும், அடிப்படையாக இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற நறுமை 16வது விஷயமாக சொல்றார். இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, கடைசியில டவுட் இருந்தா கேளுங்க. வகான யுஸல்லி அத்-ததவ்வுஅ பில்-லைலி வன்-நஹாரி அலா ராஹிலத்திஹி ஃபிஸ் ஸஃபர். புரியுதா அவன் சொல்றது? கப்ல ஐ வஜ்ஹின் தவஜ்ஜஹத் பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரயாணத்தில் இருக்கும் போது, அது இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம், உபரியான தொழுகை என்ன செய்வார்கள் என்றால் வாகனத்திலே தொழுவார்கள். எதில் தொழுவாங்க? வாகனத்தில் தொழுவார்கள். வாகனம் எந்த திசையை நோக்கி பயணிக்குமோ அவ்வாறே தொழுவார்கள். ருக்கு சுஜூத் எப்படி செய்வாங்க? ருக்குவுக்கு அப்படி கொஞ்சம் குனிவாங்க, சுஜூதுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்வாங்க, ருக்குவை விட கூடுதலாக சுஜூதுக்கு குனிவார்கள் என்பதை இதுல புரிந்து கொள்ள. இதெல்லாம் ஒவ்வொரு சட்டமா, இதெல்லாம் ஹதீஸ்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய சட்டங்கள். 17வது சொல்றாங்க, வசாஃபர ஃபீ ரமதான். நபி அவங்க ரமதான்ல பிரயாணம் செய்திருக்கிறாங்க. வ அஃப்தர, அவங்க நோன்பை விட்டு இருக்கிறாங்க. வஹய்யர ஸஹாபத பைனல் அம்ரைன். சஹாபாக்களுக்கு இரண்டில் எதை தெரிவு செய்வதற்கு சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. நோன்பை பிடிக்கலாம் அல்லது நோன்பை விடலாம் என்பதும் சொல்றாங்க. அதே போன்று 18வது, வகான யல்பசுல் குஃபாஃப ஃபி ஸஃபரி தாயிமன். சொல்றாங்க, பெரும்பாலும் பிரயாணத்தில் என்ன செய்வாங்க, அந்த காலுறைகளை அணிவார்கள். அல்லது முதலாவது சொல்றாங்க தாயிமன்டா எல்லா நேரங்களிலும், அல்லது அகலபாகுவார், அல்லது பெரும்பாலும் என்ன செய்வாங்க, அணியக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனவே அதுக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? என்ன சட்டம் இருக்குது? 3 நாட்கள் அதன் மீது மஸ்ஹ் செய்யலாம் என்ற சட்டம். அடுத்து ரசூலுல்லாஹ் 19வது விஷயம் என்ன சொல்றாங்கடா, வனஹா அன் யத்ருக ரஜுலு அஹ்லஹு லைலன் இதா தால கைபத்துஹு அன்ஹும். ஒரு பிரயாணம் நீண்ட நாள் போயிட்டார், நீண்ட நாள் போயிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் இரவில் வீட்டு கதவை தட்டுவதை தடுத்தாங்க. இரவில் வீட்டு கதவை தட்டுவதை என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க என்ற விஷயம் இதிலே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அடுத்த 20வது விஷயம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அதாவது யார் தன்னோடு நாயை அல்லது ஒரு மணி ஓசை இருக்குதானே, அந்த மணி, புரியுதா சொல்றது, அந்த மணி, அதை தன்னோடு யார் கொண்டு செல்வாரோ அவரோடு மலக்குகள் செல்ல மாட்டார். லா தஸ்ஹபுல் மலாயிகா. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. பிரயாணத்தில் ஒருத்தர் போறார், பிரயாணத்தில் செல்லக்கூடியவர் தன்னோடு ஒரு நாயை அழைத்து செல்கிறாருன்னு வைங்க, அல்லது ஒரு ஒரு மணி என்ன செய்யறாரு தன்னோடு கொண்டு போறாருன்னா மலக்குகள் அவரோடு செல்ல மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து 21வது விஷயம், வகான இதா கதீம மின் ஸஃபரின். நபி அவங்க ஒரு பிரயாணத்தில் திரும்பி விட்டால் அவங்க என்ன செய்வாங்கன்னா மஸ்ஜிதுக்கு வருவாங்க, 2 ரக்காத்துகள் தொழுவார்கள், 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதன் பிறகுதான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு என்ன செய்வாங்க, தனது உறவினர்களை சந்திப்பார்கள். 22வது விடயம், பிரயாணத்திலிருந்து வந்தால் முஆனகா செய்தல். முஆனகான்னு சொல்றது தானே, கட்டி அணைக்கக்கூடிய அந்த முறை. அதே போன்று தனது குடும்பத்தினர் என்றால் முத்தமிடக்கூடிய முறை, தனது பேர பிள்ளைகள். இவ்வாறான அந்த வழிகாட்டலும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலில் சுன்னாவிலே இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் மிக சுருக்கமாக அழகாக கொண்டு வராங்க. அடுத்து என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருத்துவம், நபியுடைய மருத்துவம். அதே போன்று ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல முதலாவது விஷயமாக என்ன கொண்டு வரார் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களோட வழிகாட்டல் இன்றும் உள்ளதுதான் நோய்க்குரிய சிகிச்சையை என்ன செய்தல், செய்து கொள்ளுதல். அதை ரசூலுல்லாஹ் தனது சஹாபாக்கள் தனது குடும்பத்தினர் நோயுற்ற போது அதை ஏவி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏவி இருக்கிறார்கள். புகாரில வர ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ் என்றால், அல்லாஹு தஆலா எந்த ஒரு நோயையும் இறக்குவதில்லை, சொல்லுங்க, அதனுடைய ஷிஃபாயை நிவாரணத்தை இறக்கியே தவிர என்பது ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்னு பாருங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா இபாதல்லாஹ் ததாவுன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜால வருது. அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சிகிச்சை செய்து கொள்ளுங்கள், நீங்க சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இதெல்லாம் தவக்குலுக்கு எதிரானது அல்ல. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, ஒரு நோயாளி அவரது நோய்க்கு சிகிச்சை செய்து கொள்வதில் 3 முறைகள் இருக்கின்றன சொல்றார். 3வது விஷயம் அது சொல்றார். எத்தனை முறை? 3 முறை இருக்கிறது. அதில் ஒன்று
பில் அதவியத்தி தபீஇய்யா. இப்ப நாங்க இந்த இயற்கையானவைகள் இருக்குது, சிகிச்சை பெறுவதற்கான மூலிகைகள், இவைகள் மருந்துகள், இவைகள் மூலம் சிகிச்சை பெறுதல் என்பது ஒன்று. இரண்டாவது பில் அதவியத்தில் இலாஹியான்னு சொன்னா மார்க்கம் சொல்லித்தந்த முறைகள்ல எடுத்து பாத்தீங்கன்னா துஆக்கள் ஓதுறது அப்படித்தானே, அதற்கு கற்றுத்தந்த பிரார்த்தனைகள், அதற்கு கற்றுத்தரப்பட்ட சூறாக்கள், இதன் மூலம் என்ன செய்யறது, சிகிச்சை நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுதல். மூன்றாவது என்னதான் அறியும், இந்த இரண்டும் மூன்றாவது என்ன, அதன் மூலமும் இதன் மூலம், இரண்டின் மூலம் என்ன செய்யறது, சிகிச்சை செய்தல், நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுதல் என்ற இந்த முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமான மார்க்கம் தடுத்தவற்றின் மூலம் சிகிச்சை செய்வதை தடுத்தாங்க. மார்க்கம் உதாரணம் மதுபானத்தை தடுத்திருக்கிறது, அதன் மூலம் நீங்கள் செய்யக்கூடாது, அதாவது நீங்கள் நிவாரணையை தேடக்கூடாது. மார்க்கம் தடுத்தவற்றின் மூலம் நீங்கள் நிவாரணையை தேடக்கூடாது என்று சொல்லாங்க, தடுத்தாங்க என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் நோயுற்றால் அவர்களை நலம் விசாரிக்க செல்வார்கள். நபி அவர்கள் ஒரு வேதக்கார ஒரு சிறுவனை, தன்னிடம் பணியாளனாக இருந்த ஒரு சிறுவனை ரசூலுல்லாஹ் நலம் விசாரிக்க சென்றார்கள். அவ்வாறு சென்ற நேரத்தில் நபி அவர்கள் அவனுக்கு என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை எடுத்து வைத்த போது அவன் என்ன செய்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்றதை பார்க்கிறோம். இந்த செய்தியில் வரும்போது அவனோடு அவனது என்ன செய்ய சிறிய தந்தை அவனோடு இருந்தான், அவன் ஒரு முஷ்ரிக்காக இருந்தான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதுல குறிப்பிடுறான். அதே போன்று ஆறாவது நறுமையான சகோதரர், ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் அவரது தலைப்பக்கமாக உட்காருவாங்க. ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எங்க உட்காருவாங்க, தலைப்பக்கமாக உட்கார்ந்து அவருடைய அந்த நிலைமைகளை விசாரிப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏழாவது நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வதற்கென்று குறிப்பிட்ட நாட்களை குறிப்பிடல, என்ன குறிப்பிட்ட நாட்களை ஆக்கல, இந்த நாள்ல தான் என்ன செய்யறது ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறது, அப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் ஆக்கவில்லை, நேரங்களை ரசூலுல்லாஹ் ஆக்கவும் இல்லை. எனவே அது இரவில் பகலில் ஏனைய நேரங்கள்ல பொருத்தமான நேரத்துல என்ன செய்தாங்க, அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேற்கொண்டார்கள், அதற்கு வழிகாட்டினார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிகிச்சை முறை எத்தனை சொன்னோம், 3 முறை சொன்னோம் இல்லையா. இதுல பாருங்க, இப்ப நாம் பார்த்தோம், இப்ப அதவியத்தி தபீஇய்யா என்பதை பொறுத்தவரையில அந்த இயற்கையான அந்த முறைகள் என்றால் அது எப்படி மார்க்கம் வழிகாட்டுது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் காய்ச்சலை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், அந்த கடுமையான உஷ்ணம், அந்த வெப்பம் என்பது நரகத்தினுடைய அந்த வெப்பத்தில் நின்றும் உள்ளதுதான், அது நரகத்தினுடைய வெப்பத்தில் நின்றும் உள்ளதுதான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, நீங்கள் தண்ணீரை கொண்டு நீங்கள் குளிர்ச்சி ஆக்குங்கள். அப்ப எனவே ஒரு காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாண்டா என்ன செய்யறது, தண்ணீரை கொண்டு ஒரு ஒத்தடம் கொடுக்கிறது, தண்ணீரை கொண்டு கழுவிக் கொள்வது என்பது மார்க்க வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மற்றொரு செய்தியில வருகிறது, இப்ப நான் சொன்ன செய்தி முத்தஃபக்குன் அலைஹி புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. மற்றொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவ்வாறு ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, அதாவது குளிர்ச்சியான நீரை 3 முறை சஹருடைய நேரத்தில் என்ன செய்யுங்க, அவர் மீது ஊற்றுங்கள் என்றும் என்ன செய்கிறது ஹதீஸிலே வருகிறது. அதன் மூலம் கழுவுதல் என்ற ஒரு ஹதீஸும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட போது தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதை தன் மீது என்ன செய்தாங்க, ஊற்றி கொண்டாங்கன்ற ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார், அவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், காய்ச்சலை திட்டுகிறார். அப்போது நபி அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் திட்ட வேண்டாம், இதை நீங்கள் திட்டாதீர்கள், இது என்ன செய்யும் என்றால் ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியது, பாவத்தை போக்கக்கூடியது. எவ்வாறு அந்த இரும்புடைய அந்த துருத்தி அகற்றப்படுகிறதோ அது போன்றுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். நபி அவரிடத்தில் ஒருவர் வந்து சொல்கிறார், அதாவது அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருப்பதாக முறையிடுகிறார், அதாவது எனது சகோதரருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிற முறையிடுகின்ற போது சொல்றாங்க, அவருக்கு நீங்கள் தேனை அருந்த கொடுங்கள், தேனை அருந்த கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று இன்னொரு இதுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல தண்ணீர் உமிழ் நீரோடு சேர்த்து
தேனை கலந்து அவ்வாறு ரசூலுல்லாஹ் கொடுக்கணும். அவங்களோட உமிழ்நீர்ல ஒரு தனித்தன்மை இருக்கிறது, பரக்கத்து இருக்கிறது என்ற அடிப்படையில் இவ்வாறு செய்வாங்க என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள் இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் அடுத்த வகுப்பில் அவற்றை நிறைவு செய்வோம். இத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.